கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இருளில் இருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் செய்தி இன்னைக்கு 8வது செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடன் செல்லும். திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே இலை பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே, இலை பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், தாய கனிவோடனை நோக்கிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன், திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் தோல்வ நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் தோல்வ நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோ என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன், தேவா சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என நிந்தை நேரிடேனாம், என்னை கைவிடாதிரும் நாதா, என நிந்தை நேரிடேனாம், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஒரு தொடர் செய்தியை நம்ம இதை தியானித்துக் கொண்டிருக்கோம். இதிலிருந்து பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். மனிதனால் என்ன கூடும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிச்சத்தை இருளாக மாற்ற முடியும், எஸ்ஐயா 5வது அதிகாரத்தை காமிச்சு, அல்லது இருளை வெளிச்சமா மாற்ற முடியும். அது மனிதனால் கூடக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆண்டவரால் மாத்திரம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். இருளில் இருந்து எந்த இடத்துல இருந்து இருள் வருகிறதோ அந்த இடத்துல தான் வெளிச்சத்தை கொண்டு வருவோம். இது ஆண்டவருடைய ஒரு விசேஷமான ஒரு தன்மை. சரி, இன்னைக்கு நம்ம எஸ்தர்ல இருந்து இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்ப இந்த எஸ்தர்ல ஒரு திருவள்ளுவர் வார்த்தையை முதல்ல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதுல இருந்தா நம்ம செய்தி ஆரம்பிக்க போயிடும். எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 361, 631. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய், அப்ப இதற்கு முன்னாடி இருந்தது இருள். எகிப்து நம்ம பார்த்தோம். ஆனா 127 தேசத்துல வாழ்கிற யூதர், அதாவது யூதர்கள் முழுமையாக அழிக்கப்பட போகிறார்கள். அதுதான் இருள். சரி, முதல் தலைப்பு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இருளின் காரணம் யார்? இருளின் காரணம் யார்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 13வது வசனம். எஸ்தர் 3:13. மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்கு. இதுதான் காரணம். அகஸ்வேரு ஆமான் என்னும் ஆகியானை மேன்மைப்படுத்தி ஆமான்
இந்த ஆமான் இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் மாதிரி தெரிவான், ஆனா அவன் பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவி அழிக்கிற ஆவி. ஒரு உதாரணத்துக்கு ஹிட்லர் ஒரு மனிதன், ஆனா அவன் பின்னால் இருந்த ஆவி என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்தது. ஆனா இந்த ஆமானுடைய ஆவி முழுமையாக வாஷ் அவுட். இனி உலகத்துல ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது. அதுதான் அந்த ஆமானுடைய ஒரு திட்டம். அப்ப முதல் காரணம் என்ன பார்க்கறோம்னா, இது ஆமான். அப்ப இந்த ஆமானுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் சாத்தான் கொடுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஹிட்லரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு சாதாரண ஒரு சோல்ஜர். அந்த சோல்ஜரா இருந்து அப்படி தனி திறமையினால மேல வந்தார். இவனுக்கு சாத்தான் என்னெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்தர் 3வது அதிகாரம் 1 வசனம், மேன்மைப்படுத்தி. அப்ப ராஜா வந்த உடனே யாரை தேடுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமான தேடுவார். 2வது, சகல பிரபுக்களிலும் மேன்மையான ஆஸ்திரத்தை உயர்த்தி வைத்தார். அப்ப சாத்தான் ஒருத்தரை உயர்த்துவான், ஆனா கொஞ்ச நாள்ல அவன் ஒண்ணு இல்லாம அழிந்து போயிடும். இதுதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம். ரைட். இப்ப இந்த மேன்மைப்படுத்துறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மேன்மைப்படுத்துறது ஒரு பெருமையின் ஆவி. வாசிப்போமா? இந்த மேன்மைப்படுத்துறதுங்கிறது ஒரு பெருமையின் ஆவிங்கிறத நம்ம இப்பதான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிற ஏசாயா. இன்னைக்கு திங்கட்கிழமைனால ஒரு செய்தி. ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனத்துல, நான் வானத்துக்கு ஏறுவேன். இப்ப லூசிஃபர் ஆண்டவர் உருவாக்குகிறார், மேன்மைப்படுத்துகிறார், சகல ஒரு காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட கேருபனை வைத்திருக்கிறார். ஆனா அவருடைய ஆசை உயர்த்தினதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கொடுத்துட்டு நான் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறுவேன், என் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இதெல்லாம் அவனுடைய ஆசை. பாதாளத்தில் ஆண்டவர் தூக்கிப்பட்டோம். இதேதான் கான்செப்ட், இதேதான். சரி, ஆமான ஒரு உயர்வு கிடைச்சது. 2வது குறிப்பு, முதல் குறிப்பு உங்களுக்கு காமிச்சேன். 2வது குறிப்பு என்ன? இருளின் ஆசை என்ன? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ரொம்ப ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேய மொழியை கற்றுக்கொள்ளணும், சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு தெரியாது, ஆனா டிக்ஷனரியில இருந்து எடுத்து அந்த வார்த்தையை எடுத்து அதோட இணைத்து சொல்லிக் கொடுக்கிறது இது என்னுடைய ஆசை. வேதத்தை போதிக்கிற எனக்கு ஆண்டவர் எனக்கு விசேஷமான ஆசிரியத்தை எனக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த இருளின் ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 2வது வசனம், எஸ்தர். ஆகையால் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். வணக்கம், இது வணக்கம். நமஸ்கரிக்கிறது அப்படி ஃபுல்லா அப்படி குனிஞ்சு, அதாவது அவர் போற வர அப்படி தலையை தூக்கி பார்க்கக்கூடாது. இது நமஸ்கரிக்கிறது. அல்லது முன்னாடி உளுந்து வளர்ந்துடும். அம்மா ஜெயலலிதா இதே தான் இருந்துச்சு. அந்த அம்மா காருடைய டயரை தொட்டு கூப்பிடுவாங்க. அவன் யாரு காருடைய டயரை முதல் முறையா தொட்டு கும்பிட்டானா அவனுக்கு விசேஷமான பரிசு வச்சிருப்பாங்க. ரைட். இது யாருக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டிய கனம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு கனத்தை தான் நம்ம பார்க்கிறோம், நமஸ்கரிக்கிறது. பாப்போமா, ஒரு சில வசனங்களை காட்டுறேன். இது யாருக்கு மாத்திரம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டியது. மத்தேயு 14வது அதிகாரம் 33வது வசனம். இப்ப ஆண்டவர் நடந்து வருகிறார் கடல்ல. பேதுரு காசை முங்குனாரு, அவரை தூக்கி விட்டுட்டாரு. அப்ப அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33 வசனம் வாசிக்கிறவங்களுக்கு 14, மத்தேயு 34. பின்பு அவர்கள் கடலை அவ்விடத்து மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து, 23, அப்பொழுது படையில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த பணிந்து கொள்றது கடவுளுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டிய ஒரு கனம்.
ஆனா இவனுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க, முருகதாய் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது குறிப்பு உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 17வது அதிகாரம் 16 17 16 குஷ்டரோகி என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 இயேசுடைய பாதத்திலே முகம் குப்புற விழுந்து அவரை சோஸ்திரம் செலுத்தினான். ஆண்டவர் ஐயோ என்னையெல்லாம் வணங்கிறாத அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். அந்த கனத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார், அந்த சோஸ்திரம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவர் ஈக்குவல் டு காட். ஆனா கூடவே இந்த யோவான் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு தேவதூதனை போய் வணங்குறார் யோவானாகிய நானே இவளை கண்டும் கேட்டதேன். நான் கண்ட பொழுது இவர்கள் எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் வாதத்திலே விழுந்தேன். ஆனா அவன் கரெக்ட் பண்றான் பாருங்க. வீழ்ச்செறிஞ்ச தூதன்னா வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடு நானும் சகோதரனோடு தீர்க்க ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுதுகள். கரெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த இருளுக்கு ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை வணங்கணும். சாம் ஜபத்ரே இதை மிக அருமையாக சொல்லிக் கொடுப்பாரு. சொல்றாரு, எந்த ஒரு விக்கிரம் இருந்தாலும் நீங்க அந்த விக்கிரத்தை பார்த்து கிட்டே போயிடாதீங்க. ஏன்னா அது ஒரு வணக்கத்தை எதிர்பார்க்கும், பின்னாடி ஒரு ஆவி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, 2 குறிப்பு உங்களுக்கு சொல்லிட்டேன். இருளின் ஆசை என்னாச்சு. 3வது, இருளுடைய வல்லமை என்ன? இருளுடைய வல்லமை என்ன பாப்போமா? எஸ்தர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல ராஜாவின் வாசுவது முருகதாய், நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன? இந்த இருளின் அதிகாரம் என்ன செய்யணும்னா, அவனை தொழுது கொள்ளாமல் ஒரு கோபம் வரும். ஒரு ஒன் மேன், ஒரு ஆள் மேல இருக்கிற கோபம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம், ஆமான் முருகதாய் தன்னை வணங்கி நமஸ்கரித்தது கண்டபொழுது மூர்க்கம் நிறைந்தவனாய். மூர்க்கம், கோபம் மூர்க்கமா மாறுது. மூஞ்செல்லாம் அப்படி சிவப்பாமாகி, மீசெல்லாம் அப்படி டிக் 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 துடிச்சு அப்படி மூர்க்கம் கூடிக்கிட்டே, பிரஷர் கூடிக்கிட்டே போகுது. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க 6வது வசனத்துல, முர்கதாயின் ஜனமாகிய யூதர்களை சங்கரிக்க வகை தேடினான். இவனுடைய வலை சங்கரிக்கிறது. சங்கரிக்கிறதா கம்பல்ட் அழிச்சு போட்டு. அப்ப இருள் ஆசை இப்ப ஒரு பவரை காட்டுது. இந்த பவர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்கார். இந்த ஜட்ஜிட்ட எப்படி பேசணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு தடவை நான் மாட்டிக்கிட்டு விட்னஸ் கொடுக்கறதுக்கு போயிருக்கேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு ரூல் இருக்குங்கிறது. அந்த கோர்ட்டு கொண்டு போயிருக்கேன். அந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அவசரமா அந்த கோர்ட்டை உள்ள வச்சு நான் மாட்டதை அந்த ஜட்ஜி பார்த்துட்டேன். எனக்கு அது மாட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டை எங்க வச்சு மாட்டினேன், பிடிச்சு என்னை எக்க ஆரம்பிச்சாரு. எப்படி கோர்ட்டுக்குள்ள வந்து நீங்க கோர்ட்டை மாட்டலாம், வெளியில மாட்டிட்டு வரலாம். நான் வணக்கம் வச்சு, இது இந்த ரூல் எனக்கு தெரியாது, என்னை மன்னித்து கொள்ளவும் அப்படின்னு சொன்னேன். நான் தாழ்த்தின உடனே அந்த அளவுக்கு கோவம் அரங்கிடுச்சு. ஆனால் நம்ம முருகாதாயெல்லாம் இப்படிலாம் இறங்க மாட்டாரு. சரி, இப்ப அந்த வல்லமை என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, இத தானியல்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நமக்கெல்லாம் தெரிஞ்சதான். தானியல் 3வது அதிகாரம் 19வது வசனம். அவங்க வணங்கலன உடனே அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் மூண்டவரை சூளையை 7 மடங்கு கடும் கோபம். ஆனா அங்கிருந்தே ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோத்திரம் வர வைக்கிறாங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம்,
இப்ப அந்த கடும் கோபத்தை மாற்ற ஆண்டுடைய வல்லமை இருக்குது. சரி, 3 குறிப்புகள் காமிச்சிட்டு 4வது குறிப்பு நம்ம பார்க்க போறோம். இருள்ங்கிறது அல்லது சாத்தான் தேவ ஜனத்தை எப்படி பார்க்கும்? அடுத்த குறிப்பு எப்படி பார்க்கும். நம்ம ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பம் போச்சுனா நமக்கு தெரியும் இது பெந்தேகோஸ்து மக்கள் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க கலர் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. நம்ம அவங்கள பெந்தேகோஸ்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது எப்படி பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 3வது அதிகாரம் 8வது வசனம். எஸ்தர்ல சகல ஜனங்களுடைய வழக்கத்திற்கு விகற்பமா இருக்கிறது. விகற்பம்ங்கிறத அருவருப்பு. இந்த விகற்பங்கிறது எப்படி உங்களுக்கு ஏற்கனவே இந்த பாதையில வந்திருக்காங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் விகற்பம்ங்கிற ஒரு பாதையில வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது புதுசு கிடையாது. உங்களுக்கு நான் காட்டுறேன் அது என்ன. விகற்பம், அருவருப்பு. ஆதியாகமம் 46வது அதிகாரம் கடைசி வசனம் 34. நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல நாங்களும் மெய்ப்பர்களாக இருக்கிறோம். மெய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்திற்கு அருவருப்பா இருக்கிறார்கள். அருவருப்பு கிட்டே போக மாட்டாங்க. அந்த அருவருப்பு என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 8வது அதிகாரம் 26வது வசனம். யாத்ராகமம் 8:26 மோசே சொல்லுகிறாரு, அதற்கு மோசே அப்படி செய்யலாகாது, எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்துடைய அருவருப்பை. அப்ப நாங்க செய்ததெல்லாம் அவங்களுக்கு அருவருப்பா இருக்கும். நாங்க இங்க பழி செலுத்த மாட்டோம், நாங்க போய் தான் பழி செலுத்துவோம். அப்ப ஆண்டவர் எப்படி அதை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறார். இந்த அருவருப்பு என்ன செய்தது, என்ன எதிர்பார்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 9வது வசனம். எஸ்தர்ல ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று அழிக்கணும். மூர்க்கத்தாய் மேல இருக்கிற கோபம் இந்த ஆவி கம்ப்ளீட்டா அழிக்கணும். இந்த அழிக்கிறத குறித்து உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். இது நம்ம ஃபுல்லா ஸ்டடி பண்ண காரியம். சங்கீதம் 82வது அதிகாரம் 4வது வசனம். 83:4 அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராதபடி இஸ்ரவேலில் பேர் இனி நினைக்கப்படாதபடி அதம் பண்ணுவோம் வார்கள். இங்கிலீஷ்ல இன்னும் ரொம்ப அருமையா இருக்கு. We will wipe out the name of Israel from the map. மேப்ல இருந்து நாங்கள் தொடச்சிடுவோம் அப்படிங்கிறார். சரி, இப்ப 4 குறிப்புகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 5வது குறிப்பாக நம்ம பார்க்கிறோம், இருளுடைய ராஜாவுடைய வல்லமை. ஒரு ராஜா ஒருத்தர், இந்த ராஜாவுக்கு பவர் இருக்கும். ஆனா இந்த ராஜாவுடைய வல்லமை என்ன அப்படின்னா பொம்மை. எஸ்தர் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஆமானை நோக்கி, அந்த வெள்ளிக்காசை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி செய்யலாம். அந்த ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி. அப்ப 127 தேசத்துல இருக்கிற மக்களுக்கு இவரு ராஜா. இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தவறான ஒரு நீதி கிடைக்கலன்னா ராஜாவுடைய பெயர் கெட்டு போகும். ஆனா இது ஒரு பொம்மை, டம்மி. இஷ்டத்துக்கு நான் என்னாலும் செஞ்சுக்கோ, வெள்ளி கூட எனக்கு தேவையில்லை. பாருங்க, இந்த ராஜாக்கு ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது. தான் ஒரு ராஜாங்கிறது உணர்வு இல்லை. என் தேசத்து மக்களுக்கு நான் தான் பொறுப்புங்கிற உணர்வு இல்லை. அதான் அவங்களுக்கு ஒரு பொம்மை அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த இருளுடைய பொம்மையாக இருந்தனால யூதர்களுக்கு என்ன நடந்தது, அந்த இருளுடைய வல்லமை கூட்டுறது நான் காட்டுறேன். பீக் அப்படியே கூட்டிகிட்டே போகுது. எப்படி தானியேல் 7 மடங்கு அந்த ஹீட்டை கூட்டினாரோ இந்த வல்லமை பீக்க நான் காட்டுறேன். 4வது அதிகாரம் 1வது வசனம். நடந்த பொழுது முருகத்தாய் அறிந்த பொழுது முருகத்தாய் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ரட்டு உடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறி கொண்டிருந்தார். பாருங்க 3வது வசனம். ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் 127 நாளில் சேம். யூதர்களுக்குள்ளே மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பல் உண்டாயிற்று. அநேக ரட்டு உடுத்தி சாம்பலில் கலந்தார். அதுங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது இது நடந்துடும். ஒரு நடந்த சம்பவம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அம்மா ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அது மத தடை சட்டம் கொண்டு வந்துருச்சு.
என் தம்பி விமலிஷ் லைசாண்டர் என்கிட்ட வந்து சொல்றான், டேய் அப்ப ஊழியம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நான் அப்பதான் நான் ஃபுல்லா நான் தான் அங்கதான் இருப்பேன். டேய் உனக்கு தெரியுமா, ஏதாவது ஒரு நர்ஸ் போய் இந்த சிஜித் டாக்டர் என்னை மதம் மாற சொன்னாரு அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்துக்குள்ள உன்னை போட்டுருவாங்க, பெயில் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் பைய கேட்டேன், பைபிள் கொண்டு போலாமாடா அப்படின்னு கேட்டேன். பைபிள் கொண்டு போது அப்ப பிரச்சனையே இல்லவா, நான் நல்லா ஜாலியா இருப்பேன், ரவுண்ட்ஸ் கிடையாது. அடிப்பாங்களான்னு கேட்டேன், அடிக்க மாட்டாங்க, உண்மையை தானே சொல்லுவேன். ஆனா நாங்க ஊழியத்தை தொடர்ந்து நடத்தணும், எந்த தடையும் எங்களுக்கு வரல. என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நடந்தது என்ன, எல்லாரும் தொடர் ஜபம், சங்கிலி ஜபம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அம்மா ஜெயலலிதா எலெக்ஷன்ல 40 சீட்டும் வாஷ் அவுட். உடனே அந்த இருள் கேன்சல் பண்ணி விட்டுச்சு. சரி, இது நடந்தது என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் 13வது வசனம். இதான் ரொம்ப கீ வார்த்தை. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாக ஒரே நாளிலே இருடைய வல்லமை என்ன பீக்குக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறியோர் பெரியோர் குழந்தை ஸ்திரீகள் சகல யூதர்களையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கி கொள்ளையிட. இவ்வளவு செய்யலாம் அலவுட். இந்திரா காந்தி அம்மையார் ஒரு பஞ்சாபி சர்தாஜி ஷூட் பண்றான். பஞ்சாப்ல இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற சர்தாஜி கடை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு டயர்லாம் தீ வச்சாங்க. ஒரு மனிதன் எவனோ ஒருத்தன் செய்யறான். அதான் சாத்தானுடைய ஒரு வல்லமை. இது எப்படி போனா ஃபுல் ஸ்பீடா போகும். இப்ப இந்த நேரத்தில் முருகதாய் சீன்லயே கிடையாது. 8வது அதிகாரம் 1 வசனத்துல தான் வர்றாரு. ஆனா ஆண்டவர் அந்த இருளை வெளிச்சமா மாத்துறதுக்கு அத்தனை காரியமே செய்ய ஆரம்பிச்சார். சரி, 6வதாக ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போறோம். இருள் மறைய துவங்குகிறது. டார்க்னஸ் மறையறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறாங்க. முருகதாய் எஸ்தர் போய் சொல்ற, நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு அப்படிங்கிறாரு. எஸ்தர் தண்ணி குடிக்காம தாதிகளோட உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இருள வெளிச்சமா மாற்று பிரேயர். எப்படி 40 சீட்டும் அம்மாக்கு காலியானதற்கு ஜபம். ஆனா நம்ம மக்கள் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பிரச்சனை வந்துருச்சா கதறி ஜெபம் பண்ணு, இல்லைன்னா ஒரு ரொட்டீன் லைஃப் நம்ம பாருங்க, இனி முடிச்சுட்டு நான் என்னுடைய லைஃப்குள்ள வந்துருவேன். ஆனா அதெல்லாம் போயிடும். சரி, இப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு கதை எல்லாம் பிக்சருக்கு வரவே இல்லை. 5வது அதிகாரம் 10வது வசனத்துல எல்லாரையும் அழைத்து எனக்கு ஒரு விருந்தை உண்டாக்குகிறார். அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கு 5:12 பாருங்க. ஆமானுக்கு தெரியாது, இதுதான் என்னுடைய அழிவுங்கிறது அவனுக்கு தெரியாது. மனைவி ஒரு ஐடியா சொல்றா, நீ என்ன பண்ணணும், ஒரு தூக்கு மரம் செய்யணும். இந்த தூக்கு மரத்துல அந்த முருகாத்தாய் போறத நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கணும் சொல்லி. ஆனா ஆண்டவர் எந்த இருளை மறைக்கிறதுக்கு வெளிச்சத்தை கொண்டாடுறாரோ அங்கதான் ஒரு விருந்தை ரெடி பண்றாரு. விருந்துக்கு போகும்போது எப்படி இருக்கும், நல்லா சூட்டுக்கிட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த இருள்ல எல்லாமே முடிய போகுது. அதுதான் ரொம்ப பெருமையா சொல்றாரு, நான் ராஜாவோடு கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கேன், இன்விடேஷன் எனக்கு மட்டும் வந்திருக்குன்னு சொல்லி. சரி, இது 6வது குறிப்புல இருள் மறைய துவங்குகிறது. மனைவி ஐடியா கொடுத்தாச்சு. கடைசியாக வெளிச்சத்தை பொறுத்து பார்த்து இதை முடிக்க இருக்கும். இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் எங்க கொண்டு வராருன்னு சொல்லி நான் ஏற்கனவே காட்டினேன். 8வது அதிகாரம் 16வது வசனத்துல இவ்விதமாக யூதர்களுக்கு வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் உண்டாயிடுச்சு. ஒரு விருந்தின் மூலமாக அத்தனை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். அது எப்படி நான் பார்ப்போமா? இப்ப 6வது அதிகாரம் 1 வசனத்துல தூக்கத்தை கெடுக்கிறார். யாருடைய தூக்கத்தை கெடுக்கிறார் அப்படின்னு ராஜாவுடைய தூக்கத்தை. இவரு மினிட்ஸ் புக் கொண்டாங்கிறார். மினிட்ஸ் புக்னா அங்க என்னென்ன சம்பவம் நடந்திருக்கோ எல்லாம் இருக்குது. இப்ப இந்த முருகதாய் வாசல் இருந்ததுனால 2 பேர்
ராஜாக்கு விரோதமாக கொலை செய்யறதுக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரு காதில் விழுந்துச்சு. இவர் போய் ராஜாட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அந்த 2 பேரும் பிடிச்சு கொண்டு விட்டாங்க. ஆனா அதுக்கு ஏதாவது பிரதிபலன் கொடுத்துருக்கா இந்த முருகதாய்க்குன்னு அந்த நேரத்தில் ஐடியா. சகலத்தையும் அதன் காலத்துல தான் செய்வார், சும்மாலாம் செய்ய மாட்டார். நீங்க நினைப்பீங்க ஏன் எனக்கு இன்னும் அந்த இதுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். வச்சிருப்பாரு, ஒரு நாள் கொடுப்பாரு. அப்ப கொடுக்கல உடனே ஆமான் 4 வருஷம் இருக்க ஆமான் தான் செய்ய தூக்கு மரத்திலே ஆமனை தூக்கி போட வேண்டும் ராஜா இடத்துல இவரை டீல் பேசுறதுக்காக உள்ள வர்றார். நான் அந்த மாதிரி ஒரு தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்கேன். அதுல இந்த ஆமான் நான் முருகாதை தூக்கி போட்டிருக்கேன், பெர்மிஷன் கிடைக்குமாங்கிறதுக்காக தான். அதான் அவருடைய பிளான். அந்த ஆண்டவர் நினைச்சு எல்லாம் தலைகளாக மாத்திட்டு ராஜா கனம் செய்ய வருதுன்னா அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு இவன் பெரிய லிஸ்டை கொடுத்தார். சரி, என்னையை தவிர வேற யாருக்கையா இவர் கொடுப்பாரு கனத்தன்ட்டு அவருக்கு தெரியாது. ராஜாக்கு தூக்கம் வரல. முருகதாயை பத்தி எல்லாம் டீட்டெயிலும் கேட்டு வாங்கி எல்லாம் ஆமான்னு தெரியாது. நல்லா முடியும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 அவசரம் பாருங்க 6:12 பின்பு முருகதாய் ராஜாவுடைய அரண்மனைக்கு வாசலுக்கு திரும்பிட்டார். அவருக்கு போதும் அந்த வாசல் இருந்தா எனக்கு போதுட்டு. ஆனா ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டுவிட்டு தன் வீட்டுக்கு போகிறார். அப்ப சொல்றாரு, முருகதாய்க்கு முன்பாக நீர் தாள போக தொடங்கினீர்கள். டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அவருக்கு இப்பயே புரியுது. ஆனா விருந்துக்கு வேமா பண்ணு துரிதப்படுத்த ஸ்பீடா பண்ணு. அங்க ஆண்டவர் செய்றாரு, முடிக்கிறார். முடிச்சிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான தூக்கிப்பட்டவன உட்காந்து. இப்ப அடுத்த அந்த வெளிச்சத்துல அப்படியே பிரைட்னஸ் வருது. எப்படின்னா இந்த ஆமானுடைய வீடு 100% யாருக்கு? எஸ்தருக்கு. அவங்க என்னெல்லாம் அதில் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு வீட்டுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு லிஃப்ட் வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் இந்த எல்லாம் லிஃப்டோட உள்ள வீடெல்லாம் யாருக்கு வந்துருச்சு? எஸ்தருக்கு வந்துருச்சு. அடுத்து அங்க இருக்கிற பாருங்க 13வது வசனம் பாருங்க, 9வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் இன்றைய தினம் கட்டளையிட்டு சூசானில் இருக்கிற யூதர்கள், எந்த சூசான் இருக்கிற அரண்மனையிலிருந்து கட்டளை போச்சோ அதே சூசான் அரண்மனையிலிருந்து தான் வருது. இந்த பாருங்க 18 சூசானில் உள்ள யூதரோ என்றால் அந்த மாதத்திலே 13ஆம் தேதியிலே 14ஆம் தேதி ஏகமாக கூடி 15ஆம் தேதி இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷ பண்டிகை நாள் ஆக்கிட்டாங்க. அந்த டேட்டை பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 9வது வசனத்துல சீவான் மாசம். உங்களுக்கு என்னைக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நாள் 8-9 பாருங்க, சீவான் மாதம் 3ஆம். அதே ஒரு நாள்ல எல்லாரையும் அழிக்கணும் கட்டளை வந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா 14ஆம் மாசம் 14 வசனம் பாருங்க 9-17 ஆதார் மாதம் 13ஆம் தேதி செய்து இளைப்பாரி கொண்டாடுறாங்க. ஆண்டவர் சகலத்தை செய்து முடிச்சிட்டார். நம்ம இது இருளில் இருக்கோம் நம்ம நினைக்கூடாது. ஆனா எந்த இருளில் இருக்கோமோ அங்கிருந்து வெளிச்சத்தை கொண்டவர அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இப்படி வல்லமை நாங்கள் காண்டு ரசித்து ருசித்தோம் ஐயா. எந்த ஆமான் இருளுக்கு அதிகாரம் என்று நினைத்தானோ அவனை அழித்து வெளிச்சத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.